அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரத்தை சொந்தமாக்கணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு. என்னதான் அஸ்வத்தாமன் கிட்ட சக்தி வாய்ந்த அஸ்திரங்களும் ஆயுதங்களும் இருந்தாலும் அவருக்கு கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரம் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. இறுதியா அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் கிட்ட சுதர்சன சக்கரத்தை கேட்க முடிவு பண்றாரு. ஒரு நாள் அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் கிட்ட போய், நான் என்னோட எல்லா ஆயுதங்களும் அஸ்திரங்களும் உங்ககிட்ட கொடுக்கறேன், நீங்க அதுக்கு பதிலா உங்களோட சுதர்சன சக்கரத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. நான் என்னுடைய பிரம்மாஸ்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கறேன், நீங்க உங்க சுதர்சன சக்கரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்பாரு. கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டு அஸ்வத்தாமனோட கோரிக்கையை ஏத்துப்பாரு. அடுத்த நொடி அசுர வேகத்துல சுத்திக்கிட்டு தீப்பொறி பறக்க கிருஷ்ணனோட சுதர்சன சக்கரம் தோன்றும். அஸ்வத்தாமன் கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரத்தை பிடிக்க போகும்போது அவரோட கை சுட்டுடும். அஸ்வத்தாமன் எவ்வளவோ முயற்சிப்பாரு, ஆனா சுதர்சன சக்கரத்தை பிடிக்கவே முடியாது. கிருஷ்ணா, எனக்கு சுதர்சன சக்கரமே வேணாம்னு அஸ்வத்தாமன் அவரோட தோல்வியை ஒத்துப்பாரு. கிருஷ்ணர் ஒரு வாட்டி சுதர்சன சக்கரத்தை விட்டாருன்னா அது எதிரி அழிக்காம திரும்ப வரவே வராது. கிருஷ்ணரால மட்டும்தான் சுதர்சன சக்கரத்தை கட்டுப்படுத்த முடியும்.